வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சியும் யோகா நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ஆசனம் ஹஸ்த கரணங்கள். அதாவது ஹஸ்த கரணங்கள் ஏற்கனவே 2 முறை பண்ணியிருக்கோம். வேரியஸ் டைப் இருக்குது. இது 3rd டைப். அதாவது உங்கள் கைகளை நல்லா சுழட்டணும். முழங்கை சுழட்டணும், அவங்களுடைய குஸ்தி மட்டும் சுழட்டணும், அந்த மணிக்கட்டு மட்டும் சுழட்டணும், புஜங்கள் மட்டும் சுழட்டணும். இதெல்லாம் நிறைய சுழற்றும் பயிற்சி நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம கைக்கு நிறைய வேலை கொடுக்குறோம். எப்போவுமே கைகளால் தான் எல்லா வேலையும் நடக்கும் இல்லையா? எழுதுது, அது இல்லாமல் தண்ணி எடுப்போம், கிணத்துல தண்ணி அரைப்போம், வண்டி துடைப்போம், வண்டி தள்ளிப்போம். இந்த மாதிரி நிறைய வேலை கைக்கு தான் இருக்குது. அப் டு சாப்பிட்ற வரைக்கும் இல்லையா? தூங்கும்போது சில பேர் கை சப்போர்ட் பண்ணி தூங்குறாங்க இல்லையா? ஸோ சிலதெல்லாம் தவறாக பண்ணுறோம், சிலதெல்லாம் சரியாக பண்ணுறோம். ஆனால் நம்ம தூங்கும்போது நம்ம பாடி அனாட்டமி என்ன பண்ணோம், நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்கே பெயின் இருக்கோ அந்த இடத்துல அதுவே ஒரு அழுத்தம் கொடுத்துப்போம். புரண்டு படுத்து அழுத்தம் கம்மி பண்ணும். இருந்தாலும் இந்த கைக்கு நம்ம நிறைய கரணங்கள் பண்ணணும். சுழற்றும் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லது. எந்த ஒரு சின்ன சின்ன வேலை முடித்த பிறகு நம்மளே தன்னை அறிமை நம்மளே நம்ம ஒரு சுஸ்து வர மாதிரி ஒரு நீட்டி மடக்கிறோம். ஆனால் இருந்தாலும் காலையில் இந்த பயிற்சி பண்ண பிறகு நீங்கள் தினந்தோறும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுபோல் சில பேருக்கு கைகள் எல்லாம் என்னாகும், ஆர்ம்ஸ் எல்லாம் பெருத்துரும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களாம் இந்த மரம் வெட்டுறது, இல்லை ரோடு போகிற ஒர்க் பண்ணுறது, சில துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலை பண்ணும்போது இந்த ஆர்ம்ஸ் அந்த மசில்ஸில் நிறைய பிளட் பம்பிங்காகி ஹீட் ஜாஸ்தியாகி அங்கே நிறைய ரத்தம் போடணும், அது வீங்க ஆரம்பிச்சிடும். ஆர்ம்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். இந்த மாதிரிலாம் கூட சில பேர் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி. அவங்களுக்கும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன சுழற்றும் பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாகும். இப்போ நம்ம ஒரு 4-5 வகையில் சுழற்றும் பயிற்சி பண்ணுறோம். அதில் முதல் வகையானது கைகள் மட்டும் முழு கையை சுழட்டணும். ஆனால் கிராஸாக சுழட்டுறோம். எப்போவுமே சிதறீகரணம் பண்ணும்போது நேராக பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ கிராஸாக பண்ணுறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நின்றுட்டு பண்ணோம். இந்த ஆசனம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் முன்பக்கம் வளைஞ்ச மாதிரி நீ சப்போர்ட் பண்ணிவிட்டு கிராஸில் சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணணும். எப்படி பண்ணுவோம் பார்ப்போங்களா? நேரத்தில் இந்த ஹஸ்த கரணங்கள் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் உங்கள் மணிக்கட்டு இந்த எலும்பை நல்லா லூசன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள், உங்கள் கைகள் விரல்களெல்லாம் நல்லா மடித்து வச்சுக்கோங்க. தோள்பட்டைக்கு நேராக வச்சுட்டு நிதானமாக அந்த முஷ்டியை மட்டும் நல்லா ஒரு 12 மணி நல்லா சுழட்டலாம். வலஞ்சுழியாகவும் இடஞ்சுழியாகவும் இப்படி சுழட்டினீங்கன்னா அங்கே லூசன் ஆகும். நாம் நினைப்போம் இது சுழட்டும் போது இங்கே மணிக்கட்டு தான் லூசன் ஆகுதுன்னு. முழங்கையும் லூசன் ஆகும். உங்கள் ஆர்ம்ஸு ஷோல்டர்ஸ் அதாவது தோள்பட்டையும் அந்த பலு சேர்க்கும் இடம் எல்லாமே நல்லா லூசன் பண்ணும். இந்த மாதிரி முடிச்சுட்டு அடுத்தது சமன் வாயு முத்ரா. 5 விரல்கள் ஒன்றாக சேர்த்து அப்படி வச்சிங்கன்னா அது சமன் வாயு முத்ரா சொல்லுவாங்க. இந்த முத்ரா தோள்பட்டை மேலே வச்சுட்டு நிதானமாக ஒரு சுழட்டு. இது மாதிரி நீங்கள் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த எலும்புகள் எல்லாம் தேய்மானலாம் இருக்காது. அது உள்ள தேவையில்லாத கொழுப்புலாம் போய் படியாது. அதில் இருக்க ஜவ்வுகள்லாம் லூசன் ஆகும். நல்லா ஃப்ரீ ஃப்ளோ. ரிவர்ஸில் பண்ணுறாங்க. இந்த 2 முழங்கை உன சேர்த்துட்டு முன்னாடி இறக்கணும். கொஞ்சம் தடிமனாக வெயிட்டாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அழுத்தம் கொடுத்துட்டு கொண்டு வாங்க, ஒன்றும் வலிக்காது, சரியாயிடும். பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சரியாயிடும் இல்லையா? இந்த மாதிரி பண்ணுறீங்க. அப்புறமா நின்றுட்டு நல்லா வீசணும். வீசும்போது கைகள் ஒரு கை கொண்டு ஒரு முட்டியும் இந்த முட்டியும் மாற்றி மாற்றி வைக்கணும். அதாவது நேராக நிற்கிறீங்க, கைகளை முதல்ல ஆப்போசிட் சொல்லிட்டு பாருங்கள். ஒரு 4-5 நிமிடம் சொல்லிட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரும் இல்லையா? லூசன் ஆகும் நல்லா. இப்போ ரிவர்ஸ்லேயும் சுற்றுறேன் அதே மாதிரி. ஆனால் நேராக நிற்கணும். முதுகில் பின்னாடி பார்த்தீங்கன்னா வளைஞ்சி நிமிரும். இது மாதிரி சுழட்டி முடித்த பிறகு உங்கள் 2 கைகளும் என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணி நீ மேலே வச்சுக்கணும். வச்ச பிறகு இப்போ அதே சுழற்சி பண்ணிட்டு திருப்பி வைக்கும்போது இந்த கை எடுத்துடணும். இது மாதிரி ஒரு 12 முறை. அடுத்தது ரிவர்ஸில் பேக்கில் மேலே தூக்கி கீழே இறக்குனேன் இல்லையா? இப்போ கீழேருந்து மேலே போய் வரும். இது மாதிரி நீங்கள் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கழுத்துலேருந்து ஆரம்பித்து இந்த இடுப்பு வரைக்கும் அந்த தசைகள்லாம் லூசனாக இருக்கும். உங்களுடைய பிளேட்ஸ் இந்த கையில் இருக்கிற இந்த ரப்பை சொல்லுவாங்களே, அவைகளும் நல்ல விலகி லூசனாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏதாவது வேலை செய்யணுன்னா கூட ஈஸியாக கொண்டு போக முடியும். கையெல்லாம் நின்றுட்டு பண்ணுவீங்க, காய் நறுக்குவீங்க, சின்ன சின்ன வேலை செய்யும்போது கூட அப்படியே இழுத்து பிடிச்சிக்கும். கட்டிமனாக இருக்கும், ஈஸியாக போகாது. கொஞ்சம் லூசன் பண்ணும். கொஞ்சம் ப்ரீத்தெல்லாம் கொஞ்சம் அந்த டைமில் நார்மல் ப்ரீத்தாக பண்ணுங்கள். மூச்சு நார்மலாக இழுத்து விடுங்க. அது பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும்
எவ்வளோ நேரம் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் பண்ணாமல் இருக்கிறோம், எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம், எவ்வளோ செய்யாமல் இருக்கிறோன்றது அந்த கையினுடைய தன்மையை வச்சு சொல்லிடலாம். ஓ இவ்வளோ நிறைய ரத்த ஓட்டம் இருக்குது, நிறைய லூஸாக இருக்குது, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. தினந்தோறும் இந்த பயிற்சி பண்ண பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா வரும். இந்த சித்தரிக்கிறதுலாம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் மாற்று ஆசனம் எதுவும் தேவையில்லை. ஏன்னா இது வலஞ்சுழி இடஞ்சுழி சுற்றுறோம் இல்லையா, அதெல்லாம் ஆகிடும். இது எந்த வயதினருக்கெல்லாம் கட்டுப்பாடெலாம் கிடையாது, எல்லோரும் நல்லா பண்ணலாம். இந்த பண்ண பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு எளிமையான தன்மை கிடைக்கும், லகுவாக இருக்கும் உடம்பு. அப்போ தான் வயசானவங்க கண்டிப்பாக இந்த ஆசனங்கள் மாதிரி சின்ன சின்ன சித்திரைக்கரணங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நடைமுறை வாழ்க்கையில் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நரம்பு தளர்ச்சிலாம் இருக்காது, நடுக்கம் இருக்காது, பதட்டம் இருக்காது, உடம்புல லூஸெல்லாம் இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். இன்னைக்கு நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஹெல்த்தி டிப்ஸ். வேர்வையும் வியர்ப்புருவும். சில பேருக்கு சும்மாவே வேர்த்துட்டே இருக்கும். சில பேருக்கு வெயில் காலம் கொஞ்சம் தொடங்கும் போதே உடனே வேர்க்குரு நிறைய வந்துடும் உடம்பெல்லாம். அந்த வேர்க்குருவும் வேர்வும் சீக்கிரம் போக்கணும் அப்படின்னா கடுக்காய் தோல்பொடி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மிளகும் மஞ்சளும் அதில் போட்டுக்கோங்க, நெல்லிக்காய் வத்தல் அது போட்டு வச்சுக்கோங்க, பச்சரிசி ஒரு கைப்பிடி போடுங்க. இவை எல்லாமே ஒரு நல்ல கலவையாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அதை உடம்புக்கு தடவிட்டு அப்புறமா குளிச்சிங்கன்னா வேறு ஸ்மெல்லே வராது. நல்ல இந்த வேர்க்குருலாம் மணி மணியாக இருக்கும், அதெல்லாம் வராது. அப்படியே ஸ்கின் பளபளன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு நெய் பளபளப்பாக இருக்குன்றதுல அந்த மாதிரி வந்துடும். நீங்கள் என்ன தான் சோப்பு ஷாம்புலாம் போட்டால் கூட இந்த மாதிரி இயற்கையான முறையில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மெயின் நல்லா பளபளக்கும். ஏன்னா நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்தகத்தில் யோகா நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.